கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் செய்யப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அணையிலிருந்து மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் 15,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி கரையோரம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதை மேலும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்பழகன். வணக்கம் அன்பழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அரேனா. கோவை, திருப்பூர் மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக மேட்டுப்பாளையம் அமைப்புள்ள பில்லூர் அணையிலிருந்து வருகிறது. பில்லூர் அணையில் இருந்து 10க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக பில்லூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து நேற்று இரவு 7:30 மணி அளவில் மொத்த கொள்ளளவான 100 அடியில் 97 அடியை எட்டியது. அப்போது அணையில் வினாடிக்கு 7,000 கன அடி நீர் வரத்து இருந்தது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 5,060 கன அடி நீர் 4 மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நேற்றைய நிலவரப்படி குந்தாவில் 8 மில்லிமீட்டர் மழையும், அவிலாஞ்சி பகுதியில் 11.8 மில்லிமீட்டர் மழையும், அப்பர் பவானியில் 5.8 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பில்லூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 19 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வினாடிக்கு மின் உற்பத்திக்காக 4 மதகுகள் வழியாக 16,000 கன அடி நீர் பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆலங்கொம்பு, திருமுகை, மேட்டுப்பாளையம், வஞ்சிரம்பாளையம், மூலந்துறை உள்ளிட்ட பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் ராம்ராஜ் தலைமையிலான வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி வாயிலாக தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பழகன்.